தமிழ்நாடு அரசு வந்துட்டு மத்திய அரசு இந்த கடன் வாங்குறதுக்கான உச்சவரம் இருக்கு, அதை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தாங்கன்னு சொல்லி எதுக்கு இந்த மாதிரி கட்டுமான வேலைகள் எல்லாம் செய்யணும், இன்னும் கொஞ்சம் கொள்ளையடிக்கிறதுக்கு. முந்த நாள் தானே பேசணும், தேனாம்பேட்டையில் அந்த மேம்பாலம் NHA தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் கட்டும் சாலைகளை விட 50% கூடுதலாக கிட்டத்தட்ட 200 கோடி ஒரு கிலோமீட்டருக்கு பார்த்தாலும் அதுக்கு தான் சொல்லுவாங்க. ஏற்கனவே அதாவது இத்தனை ஆண்டு காலமாக வாங்கிய கடன்களை கடந்த 4.5 ஆண்டு காலத்தில் திராவிட மாடல் அரசு வாங்கிவிட்டது. இன்னொன்று, தமிழக அரசு அதிகமாக கடன் வாங்குகிறது என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டும் போதெல்லாம் நிதியமைச்சர் சொல்லும் பதில் என்னவென்னு கேட்டால், விதிக்கப்பட்ட உச்சவரம்புக்கு கீழே தான் நாங்கள் வாங்கியிருக்கோம், நாங்கள் ஒன்றும் அதிகமாக வாங்கலன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இப்போ அது 10 இன்னும் கொஞ்சம் கொடு. வாங்கி கொள்ளையடிக்கிறத முழு நேர வேலையாக வச்சிருக்காங்கப்பா. ஃபண்டு வேணும்ல, ஃபண்டு இல்லை. இப்போ ஸ்கீம் போடுற இப்போ நான் பார்த்தோம், அந்த பெரம்பலூர் ஸ்டேஷன் 5 கோடியில் கட்ட வேண்டிய ஸ்டேஷனுக்கு 15 கோடிக்கு சேகர் பாபு கட்டுறாரு இல்லையா? அந்த 15 கோடி எங்கேருந்து வரும்? அதுக்கு நிதி வேணும்ல, நிதி இருந்தால் தான் கொள்ளையடிக்க முடியும். இப்போ தீர்ந்துருச்சு. இருக்கிற பணம் சம்பளம் கொடுக்குறது, கவர்மெண்ட் சர்வீஸ் சம்பளம் கொடுக்குறது, பென்ஷன் கொடுக்குறது சரியா இருக்கு. மீதி பணம் 1000 ரூபாய் உதவி தொகை, மகளிர் உரிமை தொகைக்கு போயிடுது. என்ன பண்ணுவ? எப்படி கொள்ளையடிப்ப? இப்படிதான் உச்சவரம் அதிகப்படுத்து. இன்னைக்கு வந்து இப்படி கடன் வாங்கிடுறாங்க, நாளைக்கு எதிர்க்கட்சி வந்து ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, அப்ப வந்து வரி உயரும், மக்கள் தலையில தான் இது எல்லாம் இறங்க போகுது, அப்ப வந்து வரி உயரும், அப்ப வரி வந்து உயர்த்துவாங்க. உயர்த்துறப்ப எதிர்க்கட்சி நாங்க இருந்தப்ப இவ்வளவு மின்சாரத்துக்கு கம்மியா வச்சிருந்தோம், அதான் நடக்கும். இவங்க வாங்கிட்டாங்கிறது அது DMK வாங்கின கடன் நாங்கள் கட்ட முடியாது அப்படின்ட்டுலாம் எந்த கட்சியும் சொல்ல முடியாது.